அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருளாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், எங்களின் காரியத்தை உன்னிடம் ஒப்படைத்து விட்டோம். எவை எங்களுக்கு கவலையை தருகிறதோ அவற்றுக்கு நீ பொறுப்பேற்றுக் கொள்வாயாக. ஆமீன். அக்கவலையை நீக்குவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறேன்னா, ஒரே தாஜத்தில் நமது வாழ்வையே உயர்த்தும் ஆயத். வெற்றியும் சந்தோஷமும் கிடைக்கும், நாட்டங்கள் நிறைவேறும், அன்று இரவே நாம் நினைத்த காரியங்கள் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். என்ன விஷயத்திற்காக ஆசைப்படுகிறோமோ, எந்த விஷயங்கள் முயற்சி பண்றோமோ அதை அல்லாஹ் நடத்தி தருவான். தாஜத்தில் தொழுகை தொழுது முடித்தவுடன் சூரா ஃபத்தாவில் வரும் முதல் 3 ஆயத், இன்னா ஃபதஹனா லகா ஃபதஹும் முபினா. இதன் அர்த்தம், நபியே, நிச்சயமாக நாம் ஒரு தெளிவான வெற்றியாக உமக்கு வெற்றி அளிப்போம். இந்த ஆயத்தை 40 தடவை ஓதணும். முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்கு. இந்த ஆயத்தை 40 தடவை ஓதணும். ஓதிய பின் துவா கேட்கணும். யா அல்லாஹ், என்னுடைய இந்த காரியத்தை நீ வெற்றியாக முடித்து கொடு. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், நிறைய தேவைகள் எனக்குள் இருக்கு. நானும் எவ்வளவோ முயற்சியெல்லாம் பண்ணிட்டேன், ஆனாலும் அது கை கூடவே இல்லை. அதனால் எனக்கு நீ வெற்றியை கொடு யா அல்லாஹ் என்று துவா கேட்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தாகிய நமக்கும் அல்லாஹ் வெற்றிக்கு மேல் வெற்றி அளிப்பான். 2வது ஆயத், லி யக்ஃபிருக்கல்லாஹு மா தஹ்தமா மின் ஜன்பிக வமா தா அஹரா வ யுத்தீமா நியமத்தஹு அலைக வ யஹதியக சிராத்தம் முஸ்தகீமா. லி யக்ஃபிருக்கல்லாஹு மா தஹ்தமா மின் ஜன்பிக வமா தா அஹரா வ யுத்தீமா நியமத்தஹு அலைக வ யஹதியக சிராத்தம் முஸ்தகீமா. இது 3 முறை ஓதணும். இதன் அர்த்தம், உமக்காக உம்முடைய முந்திய தவறுகளையும் பிந்தியவற்றையும் அல்லாஹ் மன்னித்து உமக்காக தனது அருட்கொடையும் பூர்த்தி செய்து உம்மை நேரான வழியில் நடத்துவதற்காகவும். இந்த ஆயத்தை 3 முறை ஓதணும். 3வது ஆயத், வா யன்சுரக்கல்லாஹு நஸ்ரன் அசீஸா. இது 40 தடவை ஓதணும். இதன் அர்த்தம், மேலும் அல்லாஹ் ஒரு வலிமை மிக்க உதவியாக உமக்கு உதவி செய்வதற்காகவும் தெளிவான இவ்வெற்றியை அவன் அளித்தான் என்று 40 தடவை ஓதிவிட்டு அல்லாவிடம் துவா கேட்கணும். எந்த ஒரு காரியம் ரொம்ப நாளா தடங்கலாயிட்டு இருக்கோ, எந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று நினைக்கிறோமோ, அதை அல்லாவிடம் கோரிக்கையாக முன்வைத்து இந்த ஆயத்தை ஓதி வந்தால், எல்லா தேவைக்காகவும் இந்த 3 ஆயத் ஓதி அல்லாவிடம் துவா கேட்டால், ஹலாலான தேவையை கேட்டால் அதற்கான பலன் நிச்சயம் அல்லாஹ் தருவான் இன்ஷா அல்லாஹ். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். நாளும் ஒரு பொன்மொழி. இன்றைக்கான நபியின் பொன்மொழி, யார் பொய்யன்? ஒருவர் தாம் கேள்விப்பட்டதை எல்லாம் பிறருக்கு அறிவிப்பதே அவர் பொய்யர் என்பதற்கு போதுமான சான்றாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வோம், இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ்.
இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.